பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் நாட்டுவேன், இனி பிடுங்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை, இனி நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை, நான் உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் என்னை பிடுங்கி போடும்படியாய், நான் ஆழமாய் வேரூன்றாதபடி, நான் ஆழமாய் வேரூன்றி கனி கொடுக்காதபடி, என்னுடைய வாழ்க்கையை பிடுங்கி போடுவதற்கு ஏராளமான சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. என்னுடைய குடும்பத்தை பிடுங்கி போடுவதற்கு, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிடுங்கி போடுவதற்கு, என்னுடைய கையின் பிரயாசங்களை பிடுங்கி போடுவதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிடுங்கி போடுவதற்கு இன்றைக்கும் ஏராளமான வல்லமைகள் என்னை சுற்றிலும் தாக்குவதற்கு வருகிறது. ஒரு சில நேரங்களில் சில விக்கிரகத்தின் வல்லமைகள் வருகிறது. ஒரு சில நேரங்களில் சில அசுத்த வல்லமைகள், மரித்து போன ஆவிகள், சில துரைத்தனங்கள், சில அதிகாரங்கள் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் அவைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு சில சமயத்தில் சில மந்திரவாதத்தின் வல்லமைகள், சில பில்லி சூனியத்தின் வல்லமைகள் எப்படியாவது என் குடும்பத்தை பிரித்து விட வேண்டும், பிடுங்கி விட வேண்டும். கணவன் மனைவி உறவுகளை பிடுங்கி விட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளை பிடுங்கி விட வேண்டும். ஏதாவது ஒரு ரீதியில் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் பல வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில மனுஷீக வல்லமைகள், அது என்னுடைய உறவினர்களை சார்ந்து இருக்கலாம், அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது நான் வேலை பார்க்கிற இடங்களில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கலாம். இன்றைக்கும் சில மனுஷீக வல்லமைகளும் இதற்கு நிகராய் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது நான் நாட்டப்பட்டு விடக்கூடாது, என்னுடைய ஸ்டாண்டர்டு, என்னுடைய உயர்வு, என்னுடைய ஆசீர்வாதம் எப்படியாவது ஸ்டாண்டர்டா சொத்துறோம், அது ஆழமாய் நாட்டப்பட்டு விடக்கூடாதுன்னு மறுபடியும் சத்துரு பல ரீதியில் எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அநேகர் சொல்லுகிற வார்த்தை, இப்பதான் கொஞ்சம் மேல வந்தோம், அதுக்குள்ள யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, எங்க வாழ்க்கை எப்படி போச்சு. இப்பதான் நாங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளேயும் எங்க வாழ்க்கை இப்படி போயிருச்சு. அநேக நேரங்களில் ஆழமாய் நாட்டப்பட முடியாதபடி இன்றைக்கும் அநேக குடும்பங்களை சத்துரு பிடுங்கி கொண்டிருக்கிறான். அநேகருடைய உறவுகளை சத்துரு பிடுங்கி கொண்டிருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில், பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி ஸ்தோத்திரம், நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை, அதற்கு மாறாக நான் உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. இனி உங்களை எந்த சத்துருவும் பிடுங்க முடியாது. இனி எந்த மந்திரவாதத்தின் வல்லமைகளும் பிடுங்க முடியாது. எந்த பில்லி சூனியத்தின் வல்லமைகளும் சொத்துரும் சில கணவன் மனைவி உறவுகளை பிடுங்க முடியாது என்று கர்த்தர் சொத்துரும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருக்கு கணவன் மனைவி உறவுல சொத்துரும் விரிசலை உண்டு பண்ணுகிறான், பிரிவினையை உண்டு பண்ணுகிறான். எப்படியாவது இந்த குடும்பத்தை பிடுங்கி சின்ன பின்னமாய் மாற்ற வேண்டும் என்று பல ரீதியில் எழும்பி கொண்டு வருகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் நாட்டுவேன், இனி பிடுங்க முடியாது. ஓ பிரைஸ் காட், ஹalleluya.
ஒருவேளை ஆண்டவரே பிடுங்கினால் மாத்திரம்தான் நம்மை சோதிக்கும்படியாய், அல்லது நாம் தவறு செய்தால், நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனால், தேவனை விட்டு தூரம் போனால், ஒருவேளை ஆண்டவரே நம்மை பிடுங்கி போட்டால் தான் உண்டு. ஆனா அதற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி பிடுங்க மாட்டேன். ஒரு காலத்துல பிடுங்கினேன், ஏன்னா நீ பாவம் செஞ்ச, நீ என்னை விட்டு தூரம் போன, வணங்கா கழுத்துள்ள இருதயமாய் இருந்த, வழுகி போகிற இருதயமாய் இருந்த, அடிக்கடி பொன் கன்று குட்டியை வணங்க ஆரம்பித்த, அந்தந்த டைம்ல நான் உன்னை பிடுங்கி போட்டது உண்மைதான். ஆனா இப்ப நீ என் சமூகத்துல வந்துட்டேல, இனி நான் உன்னை பிடுங்க மாட்டேன். எந்த தேசத்துல நான் உன்னை சொந்தமா குடியிருக்கிற கொச்சனோ அதே இடத்துல நான் உன்னை நாட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் வாக்கு தத்தங்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஓ பிரைஸ் காட். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் ஈவாய் கொடுத்த ஸ்தோத்திரம், கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில் வசனத்தின் மூலமாய், தீர்க்கதரிசிகளின் மூலமாய், ஸ்தோத்திரம், பாடல்களின் மூலமாய், தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் இன்னும் ஆழமாய் நாட்டப்படும். அந்த வாக்குத்தத்தங்கள் உன் குடும்பத்திலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து இனி பிடுங்கப்படாது என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அநேக நேரத்தில் பிசாசு என் வாக்குத்தத்தத்தை பிடுங்கிடுறான். அப்பா எனக்கு கிருபையாய் கொடுத்த, ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன அநேக வாக்குத்தத்தங்களை நாட்ட விடாமல் அவன் பிடுங்கி போட விடுகிறான். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாக்குத்தத்தங்கள் இனி அவன் பிடுங்கப்பட முடியாது. காரணம், கர்த்தரே அதை நாட்ட போகிறார். பிரைஸ் காட். பிள்ளைங்க வாழ்க்கை எங்க பிடுங்கப்படுமோ? வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, ஸ்கூல் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிடுங்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் படபடப்பும் இன்றைக்கு இருக்கிறது. நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனாலும் ஸ்தோத்திரம், என்னுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றம் இல்லை, என் பிசினஸ் யாரோ பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளும் சரி, உங்க பிசினஸும் சரி, இனி பிடுங்கப்படுவதில்லை, நான் அவர்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். என் பிள்ளைகள் மனுஷ பலத்தினால் நாட்டப்பட்டவர்கள் அல்ல, என் பிள்ளைகளை கர்த்தரே நாட்டி இருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். என்னுடைய குடும்பத்தை மனுஷன் கட்டி நாட்டல, என்னுடைய குடும்பத்தை கர்த்தரே நாட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை மனுஷிக வல்லமைகள் பிரித்து போட வந்தாலும் தேவன் நாட்டின எந்த வல்லமைகளையும் யாராலும் பிடுங்க முடியாது. ஓ பிரைஸ் காட், ஹalleluya. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீது அரசாண்ட நாட்கள்ல ஸ்தோத்திரம், தேசம் அமைதலாய் இருந்ததாம். காரணம், தாவீதை கர்த்தர் நாட்டி வைத்திருந்தார். பிரைஸ் காட். பல முறை யுத்தம் பண்ண வந்தார்கள். சவுலின் நாட்களில் பின்வாங்கி போனார்கள், முதுகு காட்டி போனார்கள். ஆனால் தாவீதின் நாட்களில் யூதாவும் இஸ்ரவேலும் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்தோத்திரம், தேசம் அமைதலாய் இருந்தது. காரணம், நாட்டினது தாவீது அல்ல, நாட்டினது மந்திரிமார்கள் அல்ல, நாட்டினது எல்ஷடாயா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க சுய பலத்தினால, பணத்தினால, ஜாதி பெருமையினால நீங்கள் நாட்டப்படுவது கிடையாது. என்னுடைய ஓங்கிய கரத்தினால, புயமுள்ள கரத்தினால நீங்கள் நாட்டப்படுகிறபடியினால் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்யுங்க. இனி பிடுங்கப்படுவதில்லை, என் பிள்ளைகள் இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய ஜெபம் இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய வரங்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய கனிகள் இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய ஆஸ்தி இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய சொத்துக்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய உயர்வு, என்னுடைய மேன்மை, என்னுடைய விருப்பம், இனி எந்த வல்லமைகளும் அவைகள் பிடுங்கப்படுவதில்லை. எல்ஷடாய் அதை நாட்டுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். யாக்கோபே,
நீ வேரூன்றுவாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன் அழைப்பு சோத்திரம் வேரூன்றுவதற்கான அழைப்பு, நாட்டப்படுவதற்கான அழைப்பு. ஒருவேளை கடந்த 10 மாதங்களா பல முறை சத்துரு உங்க வாழ்க்கையை பிடுங்கி போட்டானா, உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, கையின் பிரயாசத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அடிக்கடி பிடுங்கி போட்டானா, ஒருவேளை சில தவறுகளின் நிமித்தம் தேவனே பிடுங்கி போட்டாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நெருங்கி வர வர இனி பிடுங்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். நான் நாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நாட்ட போகிறேன். உன் கணவனுடைய வாழ்க்கையை, உன் மனைவியின் வாழ்க்கையை, ஹல்லேலூயா, உன் சரீரத்தில் இருக்கிற கற்பத்தின் கனியை நான் நாட்டுவேன். இனி அந்த கற்பத்தின் கனி அழிந்து போகாது. இந்த வார்த்தையே ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இனி அந்த கற்பத்தின் கனி அழிந்து போகாது, அந்த கற்பத்தின் கனியை நான் நாட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு ஆவியின் வல்லமை உன் கற்பத்திற்குள்ளா இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன் ஜீசஸ் நேம். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக செய்வீர் என்று நம்புகிறோம். இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மறுபடியும் சொல்லுங்க, இனி பிடுங்கப்பட மாட்டோம். இதுவரை என்னென்னமோ நடந்துருச்சு, இனி என் லைஃப் பிடுங்கப்படாது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால நாட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.